ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க தண்டகாரண்யம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்திருக்காங்க. இதுல கலையரசன் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். கலையரசன் மலைவாழ் மக்களை சேர்ந்தவராக இருக்காரு. அவருக்கு எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப் போகணும்ன்ற ஆசை. அதுக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ட்ரைனிங் போயிட்டு இருக்காரு. அவங்க அண்ணன் தான் தினேஷ். தினேஷ் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா ஊர் மக்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை நான் முன்னாடி வந்து நிக்கிறவர். அதனால அவருக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களுக்கும் பல பிரச்சனைகள் வருது. அதனாலேயே நம்ம ஆளுக்கு வேலை கிடைக்காம இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒருத்தர் ஒரு ட்ரைனிங் நடக்குது, அதுக்கு காசு கொடுத்தீங்கன்னா நான் சேர்த்து விடுறேன், அதுல இருந்தீங்கன்னா நீங்க ஆர்மிக்கே வேலைக்கு போலாம் அப்படின்ட்டு அந்த ட்ரைனிங்ல கூட்டு போய் சேர்த்து விடுறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, அப்படி அது என்ன ட்ரைனிங், கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படை ஆச்சு எடுத்ததுனால ஸ்டோரி பிளாட் வைஸ் ஒரு தரமான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. ஆனா அது எக்ஸிகியூஷன்ல எவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டேட்டுக்கு இந்த மாதிரி பல படங்கள் வருது. ஏன் இந்த மாதிரி தரமான படங்கள் பல இது நம்ம பார்த்தாச்சு. சீன்ஸ் வைஸே பார்க்கும்போது அதுல இருக்க பல சீன்ஸ் இந்த படத்துல ரிப்பீட் ஆன மாதிரி தான் இருந்தது. அதுவே இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா போச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இவங்க பேச வந்திருக்க விஷயத்த ரொம்ப எமோஷனல் பாண்டிங்கோட சொல்லாம கொஞ்சம் லைட்டா சொல்லிட்டாங்க. அது இன்னொரு நெகட்டிவா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கலையரசனா இருக்கட்டும், தினேஷா இருக்கட்டும், எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபி அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த மலையை ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா படம் பயங்கர லேகா போகுது. அது மட்டும் இல்லாம ஒரு டெப்தே இல்லாம போயிட்டு செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஓவரால் நீட்டா போகுது. ஒரு சில எங்கேஜிங்கான சீன்ஸ் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி ஒரு சில டெப்தான சீன்ஸ் இருக்கதான் செய்யுது. இவங்க மட்டும் இந்த படத்தோட எமோஷனல் நமக்குள்ள கடத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த படம் வேற லெவல்ல ஒரு படமா இருந்துரும். இப்ப இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் படமா தான் இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.